சொன்னாரே, எங்க அம்மா சொன்னாரே, எங்க மக்களே, எங்க மக்களே, அன்பா எல்லாமே செய்யும் தாயா வந்தோமே, எங்க மக்களே, மக்களே, ஏழ வீட்டுல புத்த மன்னவ எங்க இபிஎஸ் வாராரே. மேற்கு மாவட்ட கழகம் கள்ளிக்குடி மேற்கு ஒன்றியத்தில் நடைபெறும் வில்லூர் கிராமத்தில் பூத் கமிட்டிக்கு ஒரு கிளைக்கழகம் என்பதை எடப்பாடி அவர்கள் ஆணையத்தை ஏற்று அண்ணன் அவர்கள் முன்னேற்ற கழக வரலாற்றில் முதல் முறையாக நாம் கிளைக்கழகம் அமைக்கிறோம். இனி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 100 ஆண்டுகள் அல்ல 1000 ஆண்டுகள் இந்த அன்னை தமிழகத்தில் மக்களுக்கு சேவையாற்றுகிற இயக்கம். ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போகவில்லை. நிதி ஆயோக் கூட்டம் அங்கதான் நிதி கோரிக்கை வைக்க முடியும். அவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிற காரணத்தினாலே அவர் அங்கே பங்கேற்க வேண்டும். ஆனால் அப்பொழுதெல்லாம் அவர் 1000 காரணங்களை சொல்லி புறக்கணித்துவிட்டு இப்போது தன் பிள்ளைக்கு ஆபத்து என்று சொன்ன உடனே ஓடி போய் அங்கே பங்கேற்று அங்கே பிரதமர் அவரிடத்தில் சந்தித்து நான் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக கோரிக்கை வைத்தேன் என்று ஒரு அண்டப்புழுக ஆகாச புழுகை கண்டுபிடிக்கின்றார்கள். அவருடைய குடும்பத்துக்கு ஆபத்து என்று சொன்னால் தன்மானம் எங்கே போனது என்று தெரியவில்லை. 3 வருடம் ஏன் போகவில்லை என்று காரணத்தை மக்களுக்கு சொல்லணுமா வேணாம். அப்போது சுயநலம் வெளிப்படுகிறது. அவருடைய குடும்பத்துக்கு ஆபத்து என்று சொன்னால் ஓடோடி போய் சரணாகதி அடைந்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி கிடைக்கவில்லை, நீதி கிடைக்கவில்லை என்று வீரவசனம் பேசியவர்கள் இந்த வெண்படையை தூக்கி கொண்டு அவர்கள் செல்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய சுயநலத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவேதான் நாம் என்ன சொல்லுவோம், வீட்டுக்கான முதலமைச்சர் ஸ்டாலின், நம் நாட்டுக்கான முதலமைச்சர் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி மீண்டும் முதலமைச்சராக வரக்கூடிய அந்த காலம் கணிந்து வந்திருக்கிறது, சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. மக்கள் இன்னைக்கு திமுக அரசின் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார். என்ன காரணம்? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. ஒரு நாடும் வீடும் அமைதியாக இருந்தால்தான் அங்கே வளர்ச்சியை நாம் பார்க்க முடியும். இப்ப நம்ம வீடு அங்கே எடுத்த காலையில இருந்து தகராறு நடந்துருந்துச்சுன்னா என்ன வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியும்? எப்படி கவனம் செலுத்த முடியும்? இப்போது நம் பாலியல் வன்கொடுமை 2 தினங்களுக்கு முன்பாக கூட தஞ்சாவூரிலே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் உங்களின் சார்பிலே என்னை பங்கேற்பதற்கு உங்களின் சார்பிலே என்னை அனுப்பி வைத்தார்கள். அங்கே நாங்கள் பேசினோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு குற்றம் நடப்பதை தடுக்க தவறியது. அது ஒரு பொருள். அதில் குற்றத்தில் ஈடுபட்ட திமுக காரர்களுக்கு அந்த குற்ற சம்பவங்களை நியாயப்படுத்துகிற வகையிலே சட்டமன்றத்திலே ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார்கள், அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஈடுபட்ட அந்த குற்றவாளி திமுக கட்சியை சேர்ந்தவர் அல்ல, திமுக அனுதாபி என்று சொல்கிறார். ஒரு முதலமைச்சரே சட்டமன்றத்திலே அப்படி சொல்லுகிற போது அந்த குற்றத்தை செய்தவர்களுக்கு அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதை போல தைரியம் ஊட்டுவதை போல வந்து விடுகிறதா? ஆகதான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் அவர்கள் திறந்தோறும் கண்டன அறிக்கையை எழுதியிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரே ஒரு கேள்விதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், 3 ஆண்டுகள் தலைநகர் டெல்லி செல்லாமல் புறக்கணித்த நீங்கள் இன்றைக்கு நீங்கள் செல்வது உங்கள் குடும்ப நன்மைக்காக என்பதுதான் தமிழக மக்களுடைய குற்றச்சாட்டு. இது வரலாற்று பிழை. மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 3 ஆண்டு நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தது வரலாற்று பிழை. அதனால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பின்தங்கியது. தமிழ்நாடு இன்றைக்கு கடன் அளவிலே உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய நிர்வாக சீர்கேடு. ஸ்டாலின் சொல்லி